ஒரு தீக்குச்சி எடுத்து உரசனோம்னா இன்றைக்கி வந்துட்டு நெருப்பு வந்துடுது. ஆனால் இந்த நெருப்பு எப்படி உருவாச்சு அப்படின்னு எப்பயாவது யோசிச்சுருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சுவிட்சு போட்டோம் அப்படின்னாக்கும் கரண்ட் வந்துட்டு வருது, லைட் எரியுது. இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எப்பயாவது யோசிச்சுருக்கீங்களா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஆதி காலத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் வந்துட்டு மனுஷன் நெருப்பை வந்துட்டு கண்டுபிடிக்கவே கிடையாது. நெருப்பை வந்துட்டு எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத தான் வந்துட்டு நெருப்பை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத தான் வந்துட்டு கண்டுபிடிச்சான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி மின்னல்னால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நெருப்பு உண்டாகுது காடுகளில். ஸோ அந்த நெருப்பு வந்துட்டு எரிய ஆரம்பிக்குது. எரியும் போது பக்கத்தில் மனுஷன் போனாக்கா அது ஹீட்டாக இருக்குது. ஸோ மனுஷனுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நெருப்பை பார்த்து பயப்படுறான். மிருகங்களும் நெருப்பை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறத பார்க்குறான். அந்த நெருப்பு பயங்கரமாக கொழுந்து விட்டு எரியுது. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா குளிர் அடிக்கும்போது பக்கத்தில் போனோம்னா குளிர்லேருந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அந்த நெருப்பு மின்னல் மூலயமா ஏற்படுறது அல்லது காடுகளில் மரங்கள் உரசுதில்ல, அது மூலயமா ஏற்படுறது. அதில் பிடிக்கக்கூடிய அந்த நெருப்புனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா சில விலங்குகள்லாம் காட்டுத்தீலாம் மாட்டிக்கிச்சு அப்படின்னாக்கும் என்ன ஆகும்? அங்கே வந்துட்டு செத்து போயிடல. அந்த செத்த இறைச்சி எடுத்துகிட்டு சாப்பிட்டு பார்க்குறான். அந்த இறைச்சி நெருப்பில் வேட்டையாடி அவன் சாப்பிடும்போது அப்படியே பச்சையாக சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். அதே வேக வச்சு சாப்பிட்டு அந்த வெந்த இறைச்சியை சாப்பிடும்போது மெதுவாக மெலிசாக நல்லாயிருக்கு. இது எல்லாத்தையுமே கவனிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி இருந்த மனுஷன் வந்துட்டு நெருப்பு அணைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணணும்? அடுத்து பற்ற வைக்கணும். அதுக்கு வழி என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கட்டைகள்லாம் உராயுதில்ல, காட்டுத்தீலாம் பரவுதில்ல, அந்த கான்செப்டை வந்துட்டு அவனுக்கு புரியுது. கட்டைகளை, உலர்ந்த கட்டைகளை வந்துட்டு எடுத்து வேகமாக உரசுறான். அந்த உரசும் போது என்ன ஆகுதுனாக்கும் உராய்வின் காரணமாக வெப்பம் வெளிப்படுது, புகை வருது. ஆனால் நெருப்பு வரல. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பித்த மனுஷன் என்ன பண்ணுறான்னா கற்களை வச்சுட்டு உரசுறான். அப்போ கற்களில் உரசும்போது அந்த நெருப்பு தீ வருது. அதை கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த நெருப்பை உருவாக்கணும்ல, தீப்பொறி வருது. அந்த தீப்பொறியை வச்சு எப்படி நெருப்பு உருவாக்க முடியும் அப்படின்ட்டு அது எரியிறது எங்கே எரியுது? அந்த காடுகளில் இருக்கக்கூடிய செடி சத்தையில் தானே எரியுது. இப்போ அதை பார்க்குறான். காஞ்சு போன, அதாவது பச்சையாக இருக்கக்கூடிய செடிகளில் பற்ற வச்சு பார்க்குறான். அது பிடிக்கலை. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா காஞ்சு போன செடிகள் இலைகளில் வந்துட்டு தலைகளில் அதை பற்ற வைக்கும்போது உரசி அந்த நெருப்பை வைக்கும்போது அது பற்றுது. அப்புறம் புகை வருது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்புங்கிறது வர ஆரம்பிக்குது. அதை கவனித்ததுக்கப்புறம் அப்படியே வளர்ச்சி அடையுது. எப்படின்னா, இப்போ ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டான்னா அந்த மனுஷன் அடுத்த மனுஷனுக்கு கற்றுக் கொடுப்பான். இப்போ உலகமெங்கும் இப்போ இந்த நெருப்பு எப்படி போச்சுன்னா அந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு வந்துட்டு மூவ் ஆகி போகிறாங்கல்ல. ஸோ இந்த தலைமுறை வந்துட்டு இந்த ஊரில் இருப்பாங்க, அடுத்த தலைமுறை வந்துட்டு வேற ஒரு ஊருக்கு மூவ் ஆகி போயிடுவாங்க, புலம்பெயர்ந்து பொழப்புக்காக போவாங்கல்ல. அந்த மாதிரி மனுஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படின்னு போகும்போது இந்த நெருப்பு எப்படி பற்ற வைக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சான்ல, இந்த விஷயத்தையும் கூடயே எடுத்துகிட்டு போயிட்டான். அப்படி தான் வந்துட்டு நாடெங்கும் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா, உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த நெருப்பு எப்படி பற்ற வைக்கிறது அப்படிங்கிற விஷயம் தெரிய ஆரம்பித்தது. ஓகே, இப்போ நெருப்பு வந்துடுச்சு. இந்த நெருப்புக்கு அப்புறம் வந்துட்டு எப்படி தீக்குச்சி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு கதை இருக்குது. அதை தான் அடுத்து சொல்ல போகிறேன், கேளுங்க. 1826 வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜான் வாக்கர் அவர் தான் வந்துட்டு முதல்ல உராய்வு தீக்குச்சியை கண்டுபிடிக்கிறார். அதாவது என்னென்னா, ஒரு குச்சி இருக்கும், அதில் வந்துட்டு ரசாயன கெமிக்கல்லாம் சிலது சேர்த்து அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சொரப்பாக ஒரு மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி கற்கள், பாறை, தளங்கள் மேலே வந்துட்டு உரசனாக்கா அது என்ன ஆகுதுனாக்கா தீப்பொறி வர ஆரம்பிக்குது. ஆனால் வந்தாலுமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீப்பிடிச்சி எரியுது. எரிஞ்சாலுமே அதில் ஒரு நெகட்டிவ் இருக்குது. என்னன்னாக்கா ஸ்மெல்லு ஓவராக வர ஆரம்பிக்குது. அந்த குச்சியெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டக்குன்னு தீப்பிடிச்சி எரிஞ்சுது. சில நேரத்தில் வந்துட்டு எரியறதுக்கு லேட் ஆகுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த தரையில் செவுத்தில் உரசலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே வந்துட்டு தீக்குச்சி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பழைய 90s இருந்த பசங்களுக்கெல்லாம் தெரியும். நிறையா பேர் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா செவுத்தை தரையை வந்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டு அதில் சொரப்பாக இருக்கிறதுல அப்படி வேகமாக உரசுனாக்கும் தீப்பிடிச்சி எரியும்ல, அந்த கான்செப்ட் தான் பயன்படுத்தியிருக்காப்புல ஜான் வாக்கர். 1855 ஸ்டீவன் அந்த எட்வர்டு தான் வந்துட்டு இந்த தீக்குச்சி கான்செப்டே கண்டுபிடிக்கிறாப்புல. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற தீக்குச்சி இருக்குல்ல, அந்த மாடல் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் கண்டுபிடிச்சதோட பேஸ் தான். அந்த தீக்குச்சியை தான் நான் வந்துட்டு இன்றைய காலகட்டத்தில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரி, ஓகே, இப்போ நெருப்பு வந்துருச்சு. நெருப்பு தீக்குச்சி வச்சு பற்ற வைக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் தெரிஞ்சிருச்சு. மனுஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி பகலில் வந்துட்டு சூரியன் இருக்கும், நைட்டில் நிலா இருக்கும். ஆனால் நிலா இல்லாத நாட்களில் வெளிச்சத்துக்கு என்ன பண்ணுவான்? வெளிச்சத்தை தேட ஆரம்பிப்பான்ல. நெருப்பை எல்லா இடத்தையும் எடுத்துகிட்டே போயிட்டே இருக்க முடியாதுல்ல.
அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா தீக்குச்சி வந்துடுச்சு. தீக்குச்சி வந்ததுக்கப்புறம் அந்த தீயை வந்துட்டு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கணும். இப்போது ஒரு நாகரிக வாழ்க்கை வர ஆரம்பிச்சிடுச்சு. அவனுக்கு பாதுகாப்பான இடம்லாம் செட்டில் பண்ணும்போது இப்போ நெருப்பை பற்ற வச்சுட்டோம், அது காட்டிலையோ தீயிலையோ இதில் பிடிச்சிருச்சுன்னா அவனோட இருப்பிடத்தையும் மொத்தமாக அழிச்சிடும். இப்போ அதை சேஃபாக ஒரு இடத்துல மட்டும் வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு யோசிக்க ஆரம்பித்தப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா விளக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வருது. தாவர எண்ணெய் அப்புறம் விலங்குகளோட கொழுப்பு இருக்குல்ல, அதை எடுத்து தான் வந்துட்டு எண்ணெய் செஞ்சு விளக்குகள் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பருத்தி அதில் வந்து திரி செய்கிறது, அப்புறம் நாரில் வந்து தீ வச்சு அந்த கொழுப்புகளில் வச்சு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா மண்ணிலே செஞ்ச அகல் விளக்கு உருவாச்சு. அகல் விளக்கு வந்துச்சு. அகல் விளக்கில் இருந்துட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றுறது, நல்லெண்ணெய், அந்த விளக்கெண்ணெய், அந்த மாதிரி எண்ணெய்கள்லாம் ஊற்றி வந்துட்டு பார்த்திங்கன்னா திரி போட்டு பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த வளர்ச்சியின் காரணமாக அப்படி அப்படியே வந்துச்சு. விளக்கு வர ஆரம்பிச்சு, மண்ணெண்ணெய் விளக்குகள்லாம் வர ஆரம்பிச்சிது. ஆனால் அதில் ஒரு நெகட்டிவ் வர ஆரம்பிச்சிச்சு. காற்றடிக்கும்போது என்ன ஆகும்னா அந்த விளக்கு அவ்வளோவா நிற்காதில்ல, அணைஞ்சிரும். இப்போ அந்த விளக்கு வந்துட்டு மாற்றுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 1800 1900 அந்த காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா கண்ணாடி வச்ச விளக்கு வந்துச்சு. கண்ணாடி வச்ச விளக்குனா இப்போ விளக்கு இருக்கும், அதில் மண்ணெண்ணெயோ நம்ம வந்துட்டு எண்ணெயிலோ ஊற்றி எரிக்கும்போது என்ன ஆகுனாக்கா அதுக்கு திரி வேணும்னா திரியை ஏற்றிக்கலாம், இறக்கலாம். அது அணையாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கனாக்கா கண்ணாடி போட்டு அடைச்சிருப்பாங்க. நிறையா 90s பிறந்த நிறையா பேருக்கு தெரியும். எல்லார் வீட்லேயுமே கரண்ட்டு நம்ம வீட்டுக்கெலாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த விளக்கு தான் பயன்படுத்தியிருப்போம். நானுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்குமே ஒரு 2008 அந்த காலகட்டம், 2008 2009 காலகட்டம் வரைக்குமே கரண்ட்டெலாம் எங்கள் வீட்டில் கிடையாது. நாங்களுமே விளக்கு வச்சு தான் படித்தோம், மண்ணெண்ணெய் விளக்கில். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கரண்ட் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த மண்ணெண்ணெய் விளக்கு தான். இன்னும் சில கிராமங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னா, விளக்கு வாங்குறது கூட காசு இல்லாத நேரத்தில் நம்ம அந்த பாட்டில் இருக்குல்ல, மதுபான பாட்டில், அந்த பாட்டிலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மண்ணெண்ணெயை ஊற்றி அந்த மூடியில் ஓட்டை போட்டு திரி ஏற்றி அப்படி பயன்படுத்தினவங்களாம் இருக்காங்க. இன்னமும் சில ஊர்களில் மின்சார வசதி இல்லாத வீடுகளில் இந்த விளக்குகள் பயன்படுத்துகிறவங்களும் இன்னும் இருக்காங்க. இப்படி தான் வந்துட்டு நம்மளுடைய மனித வாழ்க்கையில் விளக்கு அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்துட்டு விளக்கு வந்துருச்சு. விளக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, மின்சாரம், அது எப்படி வந்துச்சு அப்படின்னா 2600 வருஷத்துக்கு முன்னாடி தாலிஸ்னு ஒருத்தர் இருந்திருக்காப்புல கிரேக்க நாட்டில். அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆம்பர் அப்படின்னு மரப்பிசின் கல் ஒன்று இருந்திருக்கு. அந்த கல்லை எடுத்து கம்பளியில் தேய்ச்சிருக்காப்புல. தேய்ச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இறகுகள், பறவை ரெக்கையெல்லாம் இருக்கும்ல, ரெக்கை, அப்புறம் இலதலையெல்லாம் அந்த கல்லில் ஒட்டுறதை பார்த்துருக்காப்புல. இது ஏன் இப்படி ஒட்டுது என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காப்புல. ஆனால் அது ஏன் எதுக்கு ஒட்டுது அப்படிங்கிறது அவர் கண்டுபிடிக்கலை. அதுதான் வந்துட்டு பேஸ், கரண்ட்டு உருவாகிறதுக்கான அந்த அடிப்படை கோரே அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி அறிவியலாளர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1600 வருஷத்துக்கு அப்புறம் வில்லியம் கில்பர்ட் வந்துட்டு வர்றாப்புல. வில்லியம் கில்பர்ட் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கல் இருக்குல்ல, ஆம்பர் கல், அந்த ஆம்பர் கல்லை பற்றி ஆய்வு செய்கிறாப்புல. அப்புறம் அந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற வார்த்தையே முதல்ல அவர் தான் வந்து பயன்படுத்துகிறாப்புல அறிவியலில். ஸோ அவரும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறாப்புல. அவரால் வந்துட்டு அது ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியலை. அப்புறம் 1752 பெஞ்சமின் பிராங்க்லின் வர்றாரு. அந்த பெஞ்சமின் பிராங்க்லின் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்கள், ஆதி மனிதர்கள் வந்து கண்டுபிடிச்சாங்கள்ல, மின்னல் வருது, மின்னல்ல இருந்து நெருப்பு பத்துது அப்படின்னு சொல்லிட்டு அதே கான்செப்டை வந்துட்டு யோசிக்கிறாப்புல. மின்னலுக்கும் மின்சாரத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாப்புல. அந்த யோசனையின் காரணமாக தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இடிதாங்கி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கொண்டு வர்றாப்புல. அந்த இடிதாங்கிங்கிறத கண்டுபிடிக்கிறாப்புல. ஆனால் மின்சாரத்தை அவர் கண்டுபிடிக்கலை. 1800ஆம் ஆண்டு அலெக்சாண்ட்ரா வோல்ட்டா வர்றாரு. பயங்கரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஈடுபாட்டோட இருக்காப்புல மின்சாரத்தை. அப்படி அவர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி போனப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரியை கண்டுபிடிக்கிறாப்புல. வோல்டாயிக் பைல் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டரியை கண்டுபிடிக்கிறாப்புல. அந்த பேட்டரி தான் வந்துட்டு மின்சாரம் கண்டுபிடிப்பதற்கான ஒரு நிலையிலிருந்து அடுத்த கட்டமாக நகர ஆரம்பித்தது. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1831ஆம் ஆண்டு மைக்கேல் ஃபெரடே வர்றாரு. அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா மின்காந்த தூண்டலை கண்டுபிடிக்கிறார். இந்த மின்காந்த தூண்டல் அப்படிங்கிறது ஒரு சுருள் கம்பி பக்கத்தில் வந்துட்டு காந்தத்தை கொண்டு போகும்போது அல்லது காந்தத்து பக்கத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுருள் கம்பியை நகர்த்தினால என்ன பண்ணும் அப்படின்னா மின்சாரம் உருவாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. மின்சாரம் உருவாகுதுங்கிறத இவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த டிசி கரண்ட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் வர்றாரு. தாமஸ் ஆல்வா எடிசன் தான் டைரக்ட் கரண்ட்டை கண்டுபிடிக்கிறாரு. இந்த டைரக்ட் கரண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு தான் போகும், டைரெக்டாக போயிட்டு வரும். இது ஒரு பக்கமாக தான் போகும் அப்படின்னு இதில் பெரிய நெகட்டிவ்லாம் இருந்துச்சு.
ஸோ நீண்ட தூரத்துக்கு கொண்டு போகிறதெல்லாம் பெரிய சவாலாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு வந்த நிக்கல்லோ டெஸ்லா தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏசி கரண்ட்டு கண்டுபிடிக்கிறாரு. டிசி கரண்ட், டைரக்ட் கரண்ட்டுக்கு ஆல்டர்னேட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் கரண்ட்டு ஏசி கரண்ட்டை கண்டுபிடிக்கிறாரு. அந்த கரண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் வச்சு தான் இன்னொரு இடத்துக்கு கடத்துகிறாங்க. அதான் எப்படின்னா செட்டப் பண்ணிக்கிறது, செட் டவுன் பண்ணிக்கிறது, நமக்கு வேணுங்கிற அளவுக்கு உயர்த்திக்கிறது, குறைச்சிக்கிறது, அதெல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் மூலயமா வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த ஃபார்முலா இந்த இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மலை கிராமங்கள் வரைக்குமே கரண்ட் போகிறதும், எங்கெங்கேயோ கரண்ட் கொண்டு போகிறோம்ல, கொண்டு போக முடியாதுன்னு நினைக்கிற இடத்துக்குலாம், அதுக்கெலாம் வந்துட்டு முக்கிய காரணம் இந்த ஏசி கரண்ட்டை கண்டுபிடிச்ச டெஸ்லா தான். நாம் புத்தகங்களில் படித்த வரைக்கும் தாமஸ் ஆல்வா எடிசனோட நிறுத்திட்டோம். இன்றைக்கி இன்டர்நெட் வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா டெஸ்லாவை பற்றி அதிகமாக எல்லாருமே பேசுகிறோம். ஆனால் முன்னாடி வரைக்குமே டெஸ்லா வந்து அதிகமாக யாருமே பேசுகிறதில்ல. நம்ம வந்துட்டு எடிசனோடய நின்றுவோம். இவ்வளோலாம் நம்ம பேசுகிறோம். இந்த கரண்ட் வந்துட்டு எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா கண்டுபிடிச்சது எல்லாமே வெளியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவுக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறது தெரியுது. அது எப்படி வந்துச்சு அப்படின்னா 1897 டார்ஜிலிங்கில் தான் முதல் நீர்மின் நிலையமே வந்துட்டு செயல்பட தொடங்கியிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியா சுதந்திரமாச்சு. சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்திய கவர்மெண்ட்டு அணைகள் கட்ட ஆரம்பிச்சு, அனல் மின் நிலையம், நீர்மின் நிலையம், அணுமின் நிலையம், இப்படிலாம் காற்றாலைகளை வச்சு மின்சாரம் இதெல்லாம் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா முதல்ல சென்னை போன்ற பெருநகரங்களில் தான் இருக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா காற்றாலை வச்சு மின்சாரம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்துட்டு மேட்டூர், நெய்வேலி போன்ற மின் நிலைய திட்டங்கள்லாம் வந்துட்டு வர ஆரம்பிச்சிச்சு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இன்றைக்கி கரண்ட் வந்து எல்லாருக்குமே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் சில கிராமங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மின்சார வசதி இல்லை அப்படிங்கிறது அவ்வப்போது செய்திகளில் கேட்குறோம். மின்சார வசதி இல்லாத கிராமங்களுக்கு மின்சாரத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க அரசாங்கம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போனது தான் அவன் கண்டுபிடிச்ச விஷயத்தை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்ததும் அப்படிங்கிறதான் வந்துட்டு இந்த மின்சாரம் கண்டுபிடிச்சதாக இருக்கட்டும், நெருப்பு கண்டுபிடிச்சதாக இருக்கட்டும், இது எல்லாமே பொதுவான பயன்பாட்டில் இருக்குது. அதே மாதிரி நெல் கண்டுபிடிச்சதும் அதே மாதிரி தான். நெல் கண்டுபிடிச்ச ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை எப்படி விவசாயம் பண்ணணும்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் மனித நாகரிகம் வளர்ந்ததுக்கப்புறம் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவ ஆரம்பிச்சது. அப்புறம் பண்டமாற்று முறை வந்துச்சு. பண்டமாற்று முறையில் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா உப்பை கொடுத்துட்டு பருப்பு வாங்குறது, இதெல்லாம் வந்துட்டு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கிற ஒரு பொருள் வந்துட்டு அவனுக்கு மட்டுமே சொந்தமாக இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பயன்படுறது மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுவுமே இயற்கையாகவே உருவானதல்ல. மின்சாரமாக இருக்கட்டும், நெருப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு எப்படி உருவாச்சுங்கிறது அறிவியல் பூர்வமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களா யோசித்து ஒவ்வொரு மனுஷனும், இதுக்கு முன்னாடி இருந்த ஒவ்வொரு மனுஷனும் யோசித்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.